கடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் கிறிஷ் வந்து நம்ம ரோஹிணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா உன் வயிற்றில் பாப்பா இருக்குல்ல, எனக்கு அப்பா இல்லாத மாதிரி அந்த குழந்தைக்கும் அப்பா இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இருக்கார்ல அதான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவரை வந்து சுத்தமாக பிடிக்காது, அதனால் எனக்கு அவரும் வேண்டாம் அந்த குழந்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணி. இப்போ மனோஜ் வந்து இவர்கிட்ட பாசமாக நடந்துக்கிட்டால் தான் இவன் குழந்தைய ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் மனோஜோட கடைக்கு வந்து ரோஹிணி போயிருக்காங்க. அப்போ நான் கிறிஷை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். வர அவன் ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்கான். அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, அவன் மனோஜுங்கிற பேரை அடிக்கடி சொல்கிறான், அவர் வந்து க்ளோஸாக நடந்துக்கிட்டாலே போதும், இவன் வந்து க்யூர் ஆயிடுவான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ குழந்தைய அபார்ட் பண்ணு, நான் பேச ட்ரை பண்ணுறேன் கிறிஷ் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடப்பாவி இப்படி பண்ணுறானே, இவன் ரூட்டில் போய் தான் இவனை மடக்கி பிடிக்கணும், இதுக்கு காரணம் அவங்க அம்மா தான் சொல்லி கொடுத்து பேச வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொல்லி போகிறாங்க. வீட்டுக்கு வந்து விஜயகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மனோஜ், அவளை அபார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னால், சரின்னு சொல்லியிருக்காமா, அப்போ தான் டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் முத்து வந்து மேலே ரூம் கட்டுறதுனால கார்ப்பரேஷன்லேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க. அதுக்கு இன்னும் பதில் நோட்டீஸ் வராத ஒரே காரணத்துக்காக இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து கனகா வீட்டுக்கு போயிருப்பாங்க. என்னை வெளியே கூட்டிகிட்டு போ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே, பார்க்கில் வேலை நடந்துகிட்ருக்கு, அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.